இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடியநீச்ச அன்பு நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தேவ திட்டம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். பவுலுடைய வாழ்க்கை, அவன் வாழ்க்கை பயணத்திலே அவன் எப்படி தேவ திட்டத்தை அறிந்து கொண்டான் என்று நாம் தியானிக்கலாம். பவுலின் 3வது பயணத்தை குறித்து இன்றைக்கு பார்க்கலாம். சிறைச்சாலையிலே ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை குறித்து பகிர்ந்து கொண்டாள். அவள் போதைப் பொருளை கடத்தி அந்த வழக்கிற்காக சிறைச்சாலையில் சென்று அங்கே தங்கி இருக்கிறாள். யாவராலையும் ஒடுக்கப்பட்டு தன்னுடைய குடும்பத்தினர் எல்லாராலையும் ஒடுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாள். இப்போது சிறைச்சாலையிலே இருந்து ஃபோன் செய்து தன்னுடைய தாய்க்கு பேசுகிறார். அவர்களும் விட்டார்கள். அங்கே சிறைச்சாலை அனுபவம் அவளுக்கு கொடுமையாக இருந்தது. இப்போ அவள் அங்கே இருந்து தப்பித்து செல்ல நினைக்கிறாள். அங்கே தப்பித்து செல்லும்போது அங்கே மேலே ஏறி கீழே விழுந்து அவர் கால் அடிபட்டு விட்டது. மீண்டுமாக அவளை அங்கே கண்டெடுத்தவர்கள் ஒரு ஹாஸ்பிட்டலை சேர்க்கிறார்கள். அங்கே அவர் காலை துண்டிக்க வேண்டும், அவளை அந்த கால் துண்டித்த பிறகு மீண்டுமாக சிறைச்சாலையிலே தான் அடைக்க வேண்டும் என்று சொல்லி பேசிக்கொண்டார்கள். இப்போ அந்த வார்த்தை கேட்ட அந்த பெண், நான் தற்கொலை செய்வதற்கு தவிர வேறு வழி இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையிலே 2 மனிதர்களை பார்க்கிறார். அவர்கள் வந்து ஒரு வேதாகமத்தை கையிலே கொடுத்து கர்த்தரை பற்றி சொல்லிவிட்டு, உன் காலில் உள்ள காயங்களை, இந்த காலில் உள்ள பிரச்சனையை நான் தீர்த்து விடுகிறேன், ஆப்ரேஷன் பண்ணி அதை நான் சரி பண்ணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக்கொண்டு பணத்தை எல்லாம் கட்டிவிட்டு சென்று விட்டார்கள். இப்போது மீண்டுமாக அவள் காலிலே குணமடைகிறது. அவள் சிறைச்சாலையில் சென்று விடுகிறாள். அவள் தன்னுடைய தவறை உணர்கிறாள். அவள் காலங்கள், அவளுடைய வழக்கில் இந்த பிரச்சனைகள்லாம் மாறி அவளுக்கு விடுதலை கிடைக்கிறது. இப்போது நினைக்கிறாள், அவளுக்கு கொடுத்த அந்த வேதாகமத்தை எடுத்து அந்த தனிமையின் பாதையிலே வாசித்து அவள் சிறைச்சாலையின் அனுபவத்திலிருந்து வெளியேறும்போது கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறாள். இப்போ நினைத்து பார்க்குற அந்த ஹாஸ்பிட்டலில் 2 மனிதர்களை சந்தித்தோமே, அவர்கள் யார் என்றே எனக்கு தெரியாது. கர்த்தர் என்னுடைய சிறை வாழ்க்கையின் மூலமாக நான் தேவனை அறிந்து கொண்டேன். முன்பதாக நான் ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு பிள்ளையாக, பெண்ணாக இருக்கின்றேன். இப்போது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றிவிட்டார் என்று இன்றைக்கும் ஊழியம் செய்து வருகிறார். இன்றைக்கும் இதே போலதான் பவுலுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி இதே போல அனுபவம் தான். அவன் கடந்து வந்த பாதையை நினைக்கும் போது அவன் ஆண்டவரை, கிறிஸ்துவின் ஊழியர்களை, கிறிஸ்தவர்களை அழிப்பதற்காக மதவெறியோடு திரிந்த இந்த பவுலுடைய வாழ்க்கையில நடந்த காரியம் என்னன்னா, அவன் கர்த்தரை கண்டு கொள்கிறான். அவன் கண்டு கொண்டது மாத்திரமல்ல, அவனுடைய இருதயத்திலே நடந்த காரியம் என்ன, உடனே அவன் ஞானஸ்தானம் பெற்ற உடனே அவன் ஊழியம் செய்ய செல்லவில்லை. கலாத்தியர் 1:17 எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமல் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ அவன் ஊழியம் செய்ய செல்லாமல் அரபி தேசத்துக்கு அவன் புறப்பட்டு போனான் என்று போடப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 1:18 3 வருடம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். பாருங்க, அவனுடைய 3வது பயணத்திலே பவுல் அவன் தனிமைப்படுத்துகிறான், தன்னையே ஆராய்கிறான். அவன் அரேபி தேசத்துக்கு சென்று அங்கே 3 வருடம் தனிமையாக இருந்து தான் செய்த காரியம், கர்த்தர் அவனோடு இடைப்பட்ட காரியம், இந்த நிருபகங்கள், வேத புத்தகங்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள், இயேசு என்ன காரியத்தை போதித்தார், அவர் செய்த அற்புதம் என்ன, அடையாளம் என்ன என்பதையெல்லாம் 3 வருடம் தியானித்த பிறகுதான் தன்னை வெளிப்படுத்தினார். பேதுருவிடத்தில் போறான்.
15 நாள் அங்கே தங்கி இருக்கிறான். இன்னுமாக அந்த பவுலுடைய செயல்பாடுகள் எப்படின்னா, அவன் போகிறத பார்த்து, அவன் அப்போஸ்தலர்களை சந்திக்க செல்கிறத பார்த்து அங்கே பேதுரு தவிர வேறு யாருமே இல்லை என்று வேத புத்தகத்திலேயே அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. பவுலான வந்த அந்த பவுல் சவுலாக வந்த காரியத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. யாரும் நம்பலை. அவனை கண்டதும் எல்லாரும் பயந்து ஓடிவிட்டார்கள். ஒருவேளை இது நம்மை வீழ்த்துவதற்கு அவன் செய்கின்ற ஒரு நாடகமோ என்று சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவனுடைய பயணம், 3வது பயணத்திலே அவன் தனிமைப்படுத்தப்படுகிறான். கர்த்தர் யார், இயேசு யார் என்று அதிகாரம் பூர்வமாக அவன் கற்றுக்கொள்கிறான். இன்னும் பாருங்க, சீரியா, சிசிலியா போன்ற நாடுகளின் புறம்பாக அவன் நடந்து வரான். அந்த ஊருக்குள்ள அவனுக்கு போக முடியல. ஏன்னா அங்கே போனால் அவனை குறித்து தவறான கண்ணோட்டத்தில் அவன் பார்த்தான். கிறிஸ்தவர்களை அழிக்க வந்தவன் இப்போ மாறிவிட்டானே, அவன் பொய் சொல்றாங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. அதனால ஊருக்கு புறம்பாக அவன் சென்று கொண்டிருக்கான். யூதேயா தேசத்திலே கிறிஸ்துக்குள்ளான சபைகளுக்கு முகம் அறியாதவனாய் இருந்தேன்னு சொல்றான். யாருக்குமே அவன் முகம் மறந்து போச்சு. அந்த அளவுக்கு அவன் தன்னையே தனிமைப்படுத்தி தன்னுடைய பயணத்தை அவன் சென்று கொண்டிருக்கிறான். கலாத்தியர் 1:23-24 முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். அவனுக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, நான் துன்பப்படுத்தின நானே இப்போது இயேசுவை குறித்து பேசிக்கிறேங்கிற காரியத்தை மட்டும் அவங்க கேட்டுட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். இந்த ஒரு சந்தோஷம் எனக்கு போதும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தன்னுடைய 3வது பயணத்தை அவன் தொடர்கிறான். பாருங்க, இது என்னன்னா, அந்த பகுதியில் எருசலேம் அந்த பகுதியிலே அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா கிறிஸ்தவரை அழிக்க எவ்வளோ கெத்த அப்படி போன அந்த பவுல் அப்படியே தனக்குள்ளே ஒரு மாற்றத்தை அவன் உண்டு பண்ணுகிறான். அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகிறது என்பதை இந்த பவுல் அறிந்து கொள்கிறான். அவன் பயணம் அவனுக்குள்ளே, இந்த 3வது பயணத்திலே அவனுக்குள்ளே தேவ திட்டம் என்ன செய்கிறது, அவனுக்குள்ளே மனமாற்றத்தை கொண்டு வருகிறது. இன்றைக்கும் கூட கர்த்தருடைய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அநேகருடைய வாழ்க்கையிலே மனமாற்றம் இல்லை. நாமும் கூட அந்த சவுளை போன்று கிறிஸ்தவர்களை அழிக்கிற எண்ணத்தோடு ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டே நாம் ஆண்டவருடைய நாமத்தை தூசித்து கொண்டு இருக்கிறோம். நமக்குள்ள சுவாப அன்பு இல்லை, நமக்குள்ள சமாதானம் இல்லை, நம்மளுக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை, நமக்குள்ள ஒரு பொறுமை இல்லை. கர்த்தரை அறிந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை தெரிந்து கொண்டே நாம் என்ன செய்கிறோம், தர்க்கம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இங்கே சவுளுடைய எண்ணத்திலே ஒரு மாற்றம் வந்தது. கிறிஸ்துதான் மேசியா என்பதை உறுதியாக பற்றிக்கணும். அதற்கு காரணம், அவன் தன்னை தனிமைப்படுத்தி தன்னையே ஆராய்ந்து அவனுக்குள்ளே ஒரு மனமாற்றத்தை கொண்டு வந்தான். இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நமக்குள்ளேயும் கர்த்தர் கொண்டு வருகிற ஒரே ஒரு காரியம் மனமாற்றம். ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பி பரலோக தகப்பனே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் கூட பவுலுடைய வாழ்க்கையில் பயணத்திலிருந்து நாங்கள் மனமாற்றத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலும் கூட நாங்களும் கூட உண்மை ஏற்றுக்கொண்டு நீங்கள் மேசியா, நீங்கள் எங்களை ரட்சிக்க வந்த மீட்பர், ஒருவேளை எங்களுடைய பாவத்தின் கிரியையிலிருந்து, எங்களுடைய செயல்களிலிருந்து, எங்களுடைய சூழ்நிலைகளிலே நாங்கள் உண்மை அறியாதவர்களைப் போல இருக்கலாம். எங்களுக்குள்ளே ஒரு மனமாற்றத்தை கட்டளையிடுங்க. எங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கட்டளையிட்டதற்காக நன்றி செலுத்திக்கிறப்பா. எங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் எங்களை ஏசப்பா உம்முடைய வார்த்தை கொண்டு இடைப்படுறீங்க. நீங்கள் தேவ திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கீங்க. நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை தாங்க. உம்முடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.